ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒன்று பார்த்துடலாம். எந்த அறிக்கைகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, 1 மற்றும் 2 ஆகியவை சரியானவை. ஓகேங்களா, என்னென்னு பார்த்துடலாம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் இழப்பீடு பெற மாநில அரசுக்கு பரிந்துரைக்கலாம். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் இடைக்கால நிவாரணத்திற்காக மாநில அரசுக்கு பரிந்துரைக்கலாம். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநில அரசுக்கு பரிந்துரைக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங் ஆப்ஷன். ஓகேங்களா, அவங்க வந்து பரிந்துரைக்கலாம். ஓகேங்களா, இழப்பீடு கொடுக்கறதுக்கு, இடைக்கால நிவாரணம் கொடுக்கறதுக்கு, அப்புறம் அவங்க குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, இந்த 3 விஷயத்துக்கும் மாநில அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் வந்து பரிந்துரை செய்யலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றி 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 21 கீழே செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது அப்படியே கொடுத்துருக்காங்க 9th சோஷியல் புக்கில். இவங்க எந்த வேலைகளை பார்ப்பாங்கன்னா, மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இதில் வர்ற விஷயங்களுக்கு கீழே மனித உரிமைகள் மீறல் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் இவங்களுடைய பணிகள். மாநில மனித உரிமை ஆணையத்துடைய பணிகள் இதான். ஓகேங்களா, இவங்களுக்கு உரிமையியல் நீதிமன்ற அதிகாரம் கொடுப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். என்ன அதிகாரம்னா உரிமையியல் நீதிமன்ற அதிகாரம். ஓகேங்களா, அதுக்கடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போ செட் பண்ணியிருப்பாங்கன்னா, சட்டம் 1993 சட்டத்தின் கீழே அக்டோபர் 12, 1993 வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து மனித உரிமைகள் தினம் இது வந்து டிசம்பர் 10 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 2 டேட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாமல். ஓகேங்களா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செட் பண்ணது அக்டோபர் 12, மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.